வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இன்று வரை ஈரான் மற்றும் காசா மொத்த பாலஸ்தீன நிகழ்வுகள். سلام، این صفحه پمپ بنزین در بندر عباس. امروز 18 مرداد هست، ساعت 17:50 عصر. நீங்கள் இந்த பார்த்த வீடியோ 9ஆம் தேதி எடுத்தது. இன்னைக்கு 3 நாட்கள் முன்னால எடுத்த வீடியோ. ஈரான்ல பந்தார் அப்பாஸ் துறைமுக நகரம், முக்கியமான நகரம். அந்த நகரத்துல நார்கில் என்ற பெட்ரோல் நிலையம் அருகே பெட்ரோல் பிடிக்க நிற்கும் கூட்டத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, இது சராசரி, நாங்க 3 மணி நேரம் நின்றுதான் ஈரானை பெட்ரோல் நிரப்புகிறோம் ஈரானில் அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் பந்தார் அப்பாஸ் மிக முக்கியமான நகரம். நான் ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் தன்னை பெரிதாக பேசிக் கொண்டுள்ளது. அவருடைய இராணுவத்தை பற்றியும் அவர்கள் நாட்டு வல்லமை, அவர்கள் ஆட்சியை பற்றியும் மிக பெரிதாக பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள். அதை இங்கு உள்ளவர்கள் அதை அப்படியே செய்தியாக்குகிறார்கள், ஈரானுக்கு ஆதரவாக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நொடி பொழுது வரை அமெரிக்காவுடைய துறைமுக முற்றுகை ஈரான் மீது மிக இறுக்கமாக இருக்கிறது. ஒரு சொட்டு பெட்ரோல் அவங்களால விற்க முடியல. முதல்ல அவங்க நாட்டு தேவைகளை சந்தித்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்த ஈரான் இன்னைக்கு ஒரு சொட்டு ஏற்றுமதி செய்ய முடியல. அதை தாண்டி அவர்கள் நாட்டுக்குள்ளேயுமே 3 மணி நேரம் பெட்ரோலுக்கு நிற்க வேண்டிய நிலை. சமீபத்தில் இந்த துறைமுக முற்றுகை ஒரு வாரமா இருக்கு. 55 கப்பல்கள் வழிமறிக்கப்பட்டு அமெரிக்க இராணுவத்தால், கப்பற்படையால் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. 2 கப்பலை கைப்பற்றிருக்கிறாங்க அமெரிக்க இராணுவம். அதை தாண்டி நேற்று எம்பி வேலா நோவா என்ற கப்பல் அமெரிக்கா இராணுவம் சொன்ன பேச்சை கேட்காதனால அமெரிக்கா கப்பற்படையில MH-60 ஹெலிகாப்டர் மூலமாக 2 ஏவுகணைகளை ஏவி ஸ்டேரிங் கீர் அப்படிம்பாங்க, அதை தாக்கியதால் அந்த கப்பல் நகர முடியாம நின்றுட்டு இருக்கு. இந்த நொடி பொழுது வரை துறைமுக முற்றுகை போது ஒரு சொட்டு எண்ணெய் அவர்களால் விற்க முடியல. ஹொர்மோஸ் ஜலசந்தியில நேற்று 10 கப்பல்கள் உள்ளேயும் வெளியே போயிருக்கு. ஹொர்மோஸ் ஜலசந்தியை பயன்படுத்தி 7 கப்பல்கள் எண்ணெய் நிரப்ப வளைகுடா நாடுகளுக்கு போயிருக்கு. 3 கப்பல்கள் எண்ணெயோடு வெளிவதற்கு. இது எல்லாமே ஈரானை தவிர்த்து பிற நாடுகள்ல போய் எண்ணெய் வாங்கி வியாபாரம் பண்றாங்க. ஈரானால் ஒரு சொட்டு வியாபாரம் செய்ய முடியவில்லை. இப்போ ஈரான் மிகப்பெரிய வல்லரசு என்று நம்ம இவர்கள் சொல்வது போல எடுத்துக்கொண்டால், எங்கேயோ இருக்கின்ற அமெரிக்கா இங்க ஈரான் துறைமுகத்தை முற்றுகையிட்டு ஒரு சொட்டு வியாபாரம் பண்ண முடியாம பண்ணியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, ஹொர்மோஸ் ஜலசந்தி ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருந்தா ஒரு கப்பல் கூட உள்ளேயும் வெளியேயும் போயிடக்கூடாது. அன்றைக்கு 100 கப்பல் போகும். இன்றைக்கு 10 கப்பல் போய் வந்தாலே அது அமெரிக்காவுடைய வெற்றியாக பார்க்கப்படும். அதை தாண்டி துறைமுக முற்றுகை முற்றாக இருப்பது அமெரிக்காவுடைய 100% இராணுவ வெற்றின்னு தான் பார்க்கணும். ஆனா ஈரான் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன்னுடைய இராணுவத்தை அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பது, அதை இங்குள்ளவர்கள் பரப்புவது உண்மையாகவே வெட்கக்கேடான செயல். நீங்க எல்லாமே உங்க கண்ணு முன்னால் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பெட்ரோலுக்கு 3 மணி நேரம் நிக்கிறது, ஹொர்மோஸ் ஜலசந்தியில கப்பல் போய் வருவது, துறைமுக முற்றுகையில சிக்கி தவிப்பது. அதனால ஈரான் இன்றைக்கே தோல்வியை தழுவி துவண்ட நிலையில இருக்கு. சரி, 10 கப்பல் தான் போயிட்டு வருது, மீதிலாம் என்ன பண்றாங்கன்னா, இப்பொழுது கப்பல்கள் மாற்று வழி கடல் பாதையில சென்று எண்ணெய் நிரப்பிட்டு வராங்க. அதை தாண்டி வளைகுடா நாடுகள் அவருக்கு தேவையான பொருட்களை விமானங்கள் மூலமாக வாங்கி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஏன்னா பொருள் கொஞ்சம் விலையேறும், அவ்வளவுதான். கப்பல்ல போகும்போது பொருள் விலை குறைவா கிடைக்கும். விமானத்துல, சரக்கு விமானத்தில் கொண்டு போனாங்கன்னா பொருள் விலை ஏறும். அது வளைகுடா நாடுகள் சமாளிச்சுக்குவாங்க. அதனால எந்த வித பிரச்சனை, பெரிய பிரச்சனை இன்றி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கு.
ஈரான் தான் சிக்கி தவிக்கிறது. முன்தினம் மொஸ்தபா கொமேனி உத்தரவின் பேரில் சொல்லி கடிதம் ஒன்று ஈரான்ல வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஒளிந்திருக்கும் மொஸ்தபா கொமேனி பேசக்கூட இல்லை. திரும்ப வழக்கம் போல ஒரு கடிதம் எழுதிருக்கு. அந்த இராணுவத்திற்கு அதிகாரப்பூர்வமாக ஆட்களை அவன் நியமனம் செய்திருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. இவனுக்கும் அதே கதி தான். மொஸ்தபா கொமேனி இருக்கிறான்னு சொல்லி ஒரு பில்டப் பண்றாங்க. எலி கொமேனியவே கொன்ன இஸ்ரேலுக்கு மொஸ்தபா கொமேனி இவர்கள்லாம் கொல்வது மிக எளிது. அதற்கான காலம் வரும் நிச்சயமா, அப்பதான் நிச்சயமா கொள்ளுவாங்க. சரி, அலி அப்துல்லா என்ற மதவெறியன் முப்படைக்கும் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கான். அகமது வாகிதி அது IRGC இராணுவத்தின் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கான். ஏற்கனவே அவன் இருந்தான். இன்னைக்கு இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அலி அஜ்மல் என்பவன் ஈரான் கப்பற்படை தளபதியாக வந்திருக்கான். உசைன் தாப் என்பவன் IRGC இராணுவத்துடைய துணை இராணுவ படை பாஜிஸுக்கு தளபதியாக வந்திருக்கான். மொக்சான் ரசாய் இவன் ஈரான் இருக்கிற சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இதற்கு தலைவனாக வந்திருக்கான். அதற்கு இணைத்தலைவரும் நியமிச்சிருக்காங்க. இது மொஸ்தபா கொமேனி பேர்ல நடந்த காரியம். ஈரான் அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பெசசியான் சில நாட்களுக்கு முன்னாடி அவன் என்ன பேசினான் அப்படின்னா, மொஸ்தபா கொமேனியை நான் பார்க்கவே இல்லை, உணரவே இல்லை என்ற போல பேசியிருந்தான். அப்புறம் என்ன மிரட்டல் அவனுக்கு போச்ச தெரியல. நேற்று நான் மொஸ்தபா கொமேனியை நேருக்கு நேர் உட்கார்ந்து 7 மணி நேரம் பேசணும். 2 பேரும் மனம் திறந்து பேசணும். ஈரானுடைய பிரச்சனையை பேசணும். மொஸ்தபா கொமேனியோடு 7 மணி நேரம் உட்கார்ந்திருந்தேன். முழு ஆரோக்கியத்தோடு மொஸ்தபா கொமேனி இருக்கிறான் என்று முற்றாக உல்டாவாக பேசியிருக்கான் இந்த மசூத் பெசசியான். இப்போ ஈரான்ல ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்தாங்க. நான் அதை பதிவு பண்ணி அது பழைய வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ உண்மையான வீடியோன்னு இன்னைக்கு வரைக்கும் ஓடுதுங்க. நேற்று ஒரு புகைப்படம் வெளியிட்டிருந்தாங்க, ஆதாரப்பூர்வ புகைப்படம். இதுதான் மொஸ்தபா கொமேனின்னு. அதுவுமே பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தை சில மாற்றங்கள் செய்து புதியது போல அரசு தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வெட்கக்கேடு. இருக்கான்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு பிரச்சனையே இல்லை. அலி கொமேனியே கொள்றவங்களுக்கு இவன்லாம் ஒரு சுண்டக்கா மாதிரி போற போக்கில் அடிப்பாங்க. தேவை இல்லை அப்படின்னு அவனை விட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதை அவன் பெருசா எடுத்துக்கிட்டு பில்டப் பண்றதுதான் வெட்கக்கேடுங்கிறது. ஈரானும் ஓமனும் சேர்ந்து புதிய கடல் வழி பாதையை அவங்க சரி பண்ணியிருக்கிறாங்க. அதன் வழியாக சர்வதேச கப்பல்கள் போய் வரலாம் வணிகத்திற்கு. ஆரம்ப காலத்துல முற்றாக இலவசம்ங்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இலவசமா போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி பழைய பாதையை சரி பண்ண பிறகு, கன்னி வெடிகள்லாம் எடுத்த பிறகு அதையும் பயன்படுத்தலாம், புதியதையும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனா இதை திறப்பதற்கு முன்னால அமெரிக்கா முழு நஷ்ட ஈட்டையும் தர வேண்டும். மேலும் தடைகளை எல்லாம் எடுத்த பிறகுதான் நாங்கள் இதை அறிவிப்போம் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டில் கீழ் தான் இருக்கு, அவனுக்கு பேசுறதுக்கே அதுல இடம் இல்லை. மற்றபடி அவன் நஷ்டீடு கேட்டா அமெரிக்கா தரப்பிலும் நஷ்டீடு கேட்போம். 52,000 பேரை கொண்டிருக்கானுங்க இந்த போராட்டத்தில். 52,000 குடும்பங்களுக்கும் அவனுக்கு நஷ்டஈடு தரணும். அதை தாண்டி 30 வருஷ வெறியாட்டம், லட்சக்கணக்கான பேர் கொண்டிருக்கானுங்க. அத்தனைக்கும் அவன் நஷ்டஈடு கொடுத்தால் அமெரிக்கா நஷ்டஈடை பற்றி யோசிக்கும். மற்றபடி ஹொர்மோஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு, துறைமுகம் அவர்கள் துறைமுகம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால இதில் அவனுக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. புதிய கடல் வழி பாதையை அவனுக்கு அறிவிச்சாலும் சரி, அறிவிக்காவிட்டாலும் சரின்னு அது முற்றாக ட்ரம்ப் நிராகரித்திருக்கார். இங்கே இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் நேற்று, நான் பிரதமராக இருக்கும் வரைக்கும் ஈரானால் ஒரு காலமும் அணுகுண்டை செய்ய முடியாது, செய்ய அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மொசாத்தின் முன்னாள் தலைவர் யோசி கோகன் அவருடைய பேட்டி நேற்று வந்திருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய அந்த சுரங்க அணு கட்டுமானம் ஏற்கனவே அளிக்கப்பட்டது, ஃபோர்டோ மிகப்பெரியது அப்படின்னாங்க. அதில் நாங்கள் ஏற்கனவே நடமாடி இருக்கிறோம்
அந்த பகுதியிலும் அதற்குள்ளேயும் நாங்க பல முறை நடமாடினோம். போட்டோ எங்களை பத்தி தெரியும் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். ஆனா என்றைக்கு யார் உள்ள போனதுன்னு அவர் சொல்லல. மற்றபடி முழுக்க முழுக்க போட்டோ பத்தி நாங்க தெரிந்து வைத்திருந்தோம் அப்படின்னாரு. அதை தாண்டி இன்றைக்கு 60% அவர்கள் செறிவூட்டிய நிலையில் வைத்திருக்கும் யுரேனியத்தை அணுகுண்டாக மாற்றுவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் இருக்காரு. நான் உடனே செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணுகுண்டாக மாறுவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். அதனால இப்பவே அதை பற்றிய அச்ச உணர்வு அவசியம் அல்லன்னு சொல்லி முன்னாள் மொசாத் தலைவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஈரானுடைய அவர்கள் என்னதான் பாதாளத்துக்குள்ள போய் அந்த அணு கட்டுமான நிலையங்களை அமைத்தாலும் அது மொசாத்தின் பார்வையில் தான் இருக்கு. மொசாத்தின் உளவாளிகள் அதுக்குள்ள நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மொசாத்துடைய ஊடுருவல் மிக பெரிதா இருக்கு. ஈரான் அதற்கு முன்னால் நிச்சயமாக தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப ஏன் தாக்காம இருக்காங்க? அந்த பிக்காக்ஸ் மலைனா அவர் சொன்னது போல அணுகுண்டாக மாற்றுவதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும் என்றால் அவங்க அணுகுண்டை நெருங்கும் சமயம் தான் அழிப்பது நன்றாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலியை தரும். அதனால காத்திருக்கலாம். மற்றபடி ஈரான் ஒன்றுமே இல்லை. அது பூஜ்ஜியமான நாடு, பூஜ்ஜியமான உளவுத்துறை. அவர்களே வழக்கம் போல அவர்களை பெரிதுபடுத்தி சொல்லி எங்களுக்கே வெற்றின்னு பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி தோல்வியில் துவண்டுதான் இருக்காங்க. இங்க காசால பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மிக பெரிய அளவில் சோர்வான நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க CNN-க்கு, காசாக்குள்ள பேட்டி கொடுத்தாங்கன்னா, ஹமாஸ் ஆயுதம் ஒப்படைக்கிறார்கள் சொல்லிட்டாங்க. அப்ப இஸ்ரேல் ராணுவம் வெளியே போயிடும், எங்க பகுதி சுதந்திரமாக எங்கள் கையில் கிடைக்கும், நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கும் போது இந்த சமாதான பேச்சுக்களை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய வலியையும் தருகிறது. இஸ்ரேல் பிரதமராக பென்யமீன் நெத்தன்யாகு உள்ளவரை இந்த சமாதான ஒப்பந்தம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி மிகப்பெரிய ஆதங்கத்துல நேற்று காசால பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கு ஏற்றாற் போல நெத்தன்யாகு அவர்கள் ஒரு காலமும் நான் இருக்கும் வரை பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாகாது, அங்கே இருந்து படைகளை வாபஸ் பெறும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை, முழுவதுமாக ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்தாலும் இஸ்ரேலுடைய படைகள் அந்த பிடித்து வைத்துள்ள 70% விட்டு வெளியேற மாட்டார்கள். பிற 30% வேணா அந்த மக்கள் நெருக்கி வாழலாம். அங்க போட்டிருக்க குடிசையை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நெருக்கமா வாழ்றாங்கன்னு சொல்லி. அப்படி இன்றைக்கு ஒரு தகவல் வருது. அது கேட்டார் போல முன்னாள் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா, இந்த காசா இப்படியே இருக்கணும், இப்படி இடிக்கப்பட்டு இன்னும் இடிக்கப்பட்டு, அவர் என்ன சொல்றாரு, இன்னும் இடிக்கப்பட்டு இப்படியே இருக்கணும். உலக பயங்கரவாதிகளுக்கு இது ஒரு பாடமாகத்தான் நிச்சயமா இருக்கணும். அப்பத்தான் இந்த பயங்கரவாத பாதைகளிலிருந்து உலகம் வெளியே வரும். மற்றபடி அதை கட்டித்தருவது, அங்கே இருந்து வெளியே வருவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். இஸ்ரேல் அதை செய்யாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுத்தாரு. 1.5 வருடத்துக்கு முன்னால விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. காசாவுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக விண்ணை முட்டும் கட்டிடங்களோடு இருந்த காசா இன்னைக்கு மண்மேடாக இருப்பது உங்களுக்கு தெரியும். தாண்டி குடிசைகளை பார்க்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கத்தில் வாழ்கிறார்கள் என்று புரியும். அதே CNN-க்கு நேற்று காசா வாழ் ஆண் பேட்டி கொடுத்தான். அவன் என்ன சொன்னான்னா, அவன் சொன்னதான் சரி, இப்படி நெருக்கம் தாங்காமல், இந்த அழுத்தம் தாங்காமல் நாங்களாகவே காசாவை விட்டு வெளியேறி வேற எங்காவது உலகத்தின் ஒரு பகுதிக்கு வாழ செல்ல வைப்பதுதான் இஸ்ரேலுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசினா.
அதுதான் 100% சரி. அவர்களாகவே இஸ்ரேல் கொடுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிற நாடுகளிடம் சென்று தஞ்சம் புகுந்து அங்கே ஒரு புதிய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான் அவர்களுக்கும் நல்லது, இஸ்ரேலுக்கும் நல்லது. இதுல இன்னொரு பிரச்சனை, அந்த காசா மக்கள் மீண்டும் பென்யமின் நெத்தன்யாகு பிரதமராக இருக்கும் வரை காசாவில் பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்படாதுன்னு சொன்னாங்க. அக்டோபர் 27 திரும்ப தேர்தல் வருது. முடிவுகள் என்ன சொல்றதுன்னா, கருத்து கணிப்புகள் மீண்டும் கூட்டணியோடு நெத்தன்யாகு ஆட்சியை அமைத்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக. ஆனா இன்னும் அதுக்கு காலம் இருக்கு. இப்போ ஆகஸ்ட்ல இருக்கும், செப்டம்பர் அக்டோபர் இறுதியில் தான் தேர்தல் இருக்கு. இன்னும் மாதங்கள் இருக்கு. நிச்சயமாக அதற்கு முன்பாக மிக பிரம்மாண்டமான தாக்குதலை நெத்தன்யாகு நடத்தி காட்டுவார். அந்த ஈரானுடைய பிக்காக்ஸ் மலைப்பகுதியில் அதுக்குள்ள தேர்தலுக்குள்ள ஒரு பெரிய பிரம்மாண்ட தேர்தல் தாக்குதலை நடத்தும் போது ஏற்கனவே நெத்தன்யாகு தான் வெற்றி பெறும் சூழல் இருக்காரு. அந்த தாக்குதல் முடிஞ்ச பிறகு இன்னும் மிக பிரம்மாண்ட பெரிய அளவு வெற்றி பெறுவார். தொடர்ச்சியாக அவர் தான் பிரதமராக இருப்பார். அப்படிங்கும்போது இந்த காசாவின் நிலை இன்னும் பெரிய அழிவுக்கு உள்ள போகும். இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ தளபதி சொன்னது போல இன்னும் இடிக்கப்பட்டு நெருக்கப்படும். அப்போ அந்த மக்கள் வெளியே செல்வதுதான் வழியா இருக்கும். அதை தாண்டி மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல அங்கே தொடர்ச்சியாக வீடுகளை இடித்து கொண்டே இருக்கிறார்கள். புல்டோசர்கள் மூலமாக ஒன்றன் பின் ஒன்றாக வீடுகளை இடித்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே இஸ்ரேல் மக்களை குடிவசித்திருக்காங்க, செட்டிலர். ஆக மொத்தம் காசா வெஸ்ட் பேங்க் மொத்த பாலஸ்தீனமே நெருக்கப்பட்டு அழுத்தப்பட்டு அந்த மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்காங்க. உலகமே வேடிக்கை தான் பார்க்குது. இன்றைய நிலவரம் இதுதான். ஈரான் பூஜ்ய நிலையில தான் இருக்கு. ஆனா அவர்களுக்கு அவர்கள் வெற்றி என்று சொல்கிறார்கள். தாக்குதல் அவர்கள் மீது நடத்தப்படாவிட்டாலுமே இந்த அழுத்தமே அந்த நாட்டுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்தாலுமே இஸ்ரேல் வெளியே வராது என்பது போலதான் தெரியுது. அதை தாண்டி லெபனான்லையுமே இப்படி பாலஸ்தீனை தாக்குவது போல லெபனானுக்குள்ளும் தாக்குதல் நடத்தி அங்குள்ள இசபுல்லா பயங்கரவாதிகளை இங்கு ஹமாஸ் பயங்கரவாதிகளை வேட்டையாடுவது போல வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க. இன்றைய நிலவரம் இதுதான். முழுக்க நமது தரப்புல வெற்றி என்ற நிலையில் இருக்கும். தாக்குதல் நடக்காதது நமக்கு ஒரு ஆதங்கமா இருக்கலாம். ஆனா இஸ்ரேல் தேர்தல் வருவதற்கு முன்பாக அக்டோபர் 7 தாக்குதல் நடந்துச்சு. அதை நினைவுபடுத்துவாங்க. அக்டோபர் 27 தேர்தல் 20 நாள் இடைவெளி இருக்கும். நிச்சயமாக பயங்கரமான ஒரு தாக்குதலை ஈரான் மீது நடத்தி காட்டுவாங்க. நன்றிகள்.